ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் ஸ்டோன் லைனை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு நீடில் எடுத்துக்கோங்க, ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, நான் கோல்ட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன். இப்போ இந்த நூல் எண்ணில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ கோல்ட் கலர் ஸ்டோன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் ஊசியை குத்தி நூலை வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் தான் நூலை நீங்கள் விட்டு லாக் பண்ணி பக்கத்தில் ஒரு குத்தி பாருங்கள், நூல் எடுத்துட்டேன். இப்போ அந்த மேலே இருக்க ஸ்டோனுக்கு பக்கத்தில் சென்டரில் ஒரு சென்டர்லையும் இப்படி குத்தி எடுக்க போகிறீங்க பாருங்கள். ஒரு ஸ்டோனாக தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டெயின் ஸ்டிச் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட ஸ்டெயின் ஸ்டிச்சை வச்சு தான் எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு பேசிக். அந்த ஸ்டிச்சு தெரிஞ்சாலே நீங்கள் எல்லா ஒர்க்குமே கற்றுக்கலாம். ஒரு ஸ்டோனுக்கும் நடுவில் நூலை விட்டு எடுத்து பாருங்க. பொறுமையாக பார்க்கணும். ஊசி எந்த பக்கம்லாம் நூல் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த ஸ்டோனில் எந்த பக்கம்லாம் திரும்புது, அதெல்லாம் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டிச் வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச் வராதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அந்த ஊசிலேயே ஸ்டோன் வளைஞ்சிருச்சுன்னா அப்படியே தள்ளி கொடுத்து ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது, உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ரெண்டு ஸ்டோன் 3 ஸ்டோன் அப்படிலாம் தள்ளி ஸ்டிச் போடக்கூடாது. எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் உங்களுக்கு இது உங்களுக்கு பிச்சிட்டு வரவே வராது. இப்போ கோல்ட் கலர் வச்சு எப்படி நான் ஸ்டிச் போட்டேன்னு உங்களுக்கு இப்போ பென்சிலை ட்ரா பண்ணி கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 ஸ்டோனுக்கு நடுவில் நான் இந்த ஸ்டோனுக்கு நடுவில் இங்கே உங்களுக்கு ஊசியை குத்தி இறக்குனேன். இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பாருங்கள். நல்லா கிளியராக பாருங்கள். இப்படி தான் நீங்கள் ஸ்டிச் போட போகிறீங்க. எங்கெல்லாம் கார்னர் இருக்கோ அங்கெல்லாம் குத்தி ஊசியில் இறக்கி ஊசியை திருப்பி நீங்கள் ஸ்டோனுக்குள்ளே விட்டு ஸ்டிச் போட்டிங்க பாருங்கள். இதுதான் மெத்தடு. இந்த இடத்துல ஊசியை விட்டு எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அந்த ஸ்டோன் பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் வருது. அந்த ஸ்டோனுக்குள்ளே ஸ்டிச் போட்டது எல்லாமே இந்த மெத்தடில் தான். ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு சொல்கிறவாங்க. பாருங்கள், ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் குத்துறேன் பாருங்கள். இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் குத்தி இறக்கி
பாருங்கள், இந்த ஒரு ஸ்டோனை விட்டு பக்கத்தில் பாருங்கள். அந்த நான் உங்களுக்கு பென்சிலை ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அதே ஷேப்பில் வந்து அந்த ஷேப்பில் தான் வரும். நான் போட்டுட்டு போகிறது அப்படியே இங்கே பாருங்கள். நல்லா கிளியராக பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வருது உங்களுக்கு ஸ்டோன் லைன். நீங்கள் கரெக்டாக அதை அந்த மெத்தடில் அப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் ஸ்ட்ரெயிட்டாக அழகாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சு நீங்கள் கிளியராக நோட் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.